நமக்குள்ளே மாற்றங்கள் வேண்டுமானால் நமக்கு தேவன் மேகம் போன்ற திரளான சாட்சிகளை நமக்கு முன் வைத்திருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவ மனிதனுடைய வாழ்வும் நமது வாழ்வை ஆசீர்வதிக்க, நமது வாழ்வை பலமாக்க, நமக்கு ஒரு முன் சாட்சியாக, முன் மாதிரிகளாக சில காரியங்களை வைத்திருக்கிறார். ஆதலால் இந்த 40 நாட்களும் கர்த்தருக்கு சித்தமானால் வேதத்திலிருந்து தேவ மனிதனுடைய வாழ்விலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் ஆர்வமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு முதலாவது நாள் அன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொடுக்க போகிற ஒரு தேவ மனிதனுடைய வாழ்வு யார் என்றால் அவர் முதல் மனிதன் ஆதாம். இந்த முழு உலகத்தை தேவன் படைத்தாலும், வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்தாலும், பூமியின் நிறைவு மனிதனை கர்த்தர் உண்டாக்கினதால் காணப்படுகிறது. வேதத்தின் ஆரம்ப புத்தகத்திலே இந்த முழு சிருஷ்டிப்பின் காரியங்களும் உள்ளடக்கி இருக்கிறது. வேதத்தின் முதல் வசனமே இப்படியாக ஆரம்பிக்கிறது: ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நமது ஆண்டவர் படைக்கிறவர், சிருஷ்டிகர்த்தர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் நமது ஆண்டவர். இப்படி ஒவ்வொரு நாட்களும் எல்லாவற்றையும் படைத்தாலும் மனிதனின் படைப்பிலே இந்த உலகத்தின் முழுமையை ஆண்டவர் பார்த்தார். எல்லாம் பார்த்து நல்லது என்று கண்டார். அந்த முதல் மனிதன் மண்ணினால் உருவாக்கப்படுகிறான். ஆண்டவர் மண்ணினாலே மனிதனை உருவாக்கி அவனுக்குள் ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவனை ஒரு ஜீவ ஆத்மாவாய் மாற்றுகிறார். ஒரு ஜீவனுள்ள மனிதனாய் மாற்றுகிறார். ஒரு உயிருள்ளவனாய் மாற்றுகிறார். அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டான். தேவ நற்குணங்கள் மனுஷனுக்குள் இருந்தது. தேவனுடைய தன்மை எப்படி இருக்கிறதோ, அவர் அன்புள்ளவராய் இருக்கிறது போல, சகல நீதி உள்ளவராய் இருந்தது போல, பரிசுத்தம் உள்ள ஆண்டவராய் இருந்தது போல, ஆண்டவருடைய குணாதிசயங்கள் முதல் மனிதனாகிய ஆதாமுக்குள்ளும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. அவன் தேவ சாயலாய் படைக்கப்பட்டான். ஆனால் பாருங்கள், இந்த முதல் மனிதன் ஆதாமின் வாழ்வில் நடந்த ஒரு பெரும் துயரம். அவன் வீழ்ந்து போனவனாய் மாறி போனான். ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தந்தார். ஆனால் நிபந்தனையும் வைத்தார். பல வேளைகளில் இன்றைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், நிபந்தனைகள் பிடிப்பதல்ல, சில சட்ட திட்டங்கள் சிலருக்கு பிடிப்பதல்ல. இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அநேகர் அதை விரும்புவதில்லை. தாய்மார்கள், பெரியவர்கள் அநேகர் இருக்கிறீர்கள். உங்கள் வீட்டில் சில சட்ட திட்டங்களை சொன்னால் பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறார்களா? நேரத்துக்கு சாப்பிடணும்னு சொன்னா நேரத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க? சாப்பிட மாட்டாங்க. நேரத்துக்கு தூங்கணும்னு சொன்னா தூங்க மாட்டாங்க. சில காரியங்கள் இப்படித்தான் அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்கிற மனது அநேகருக்கு வருவதில்லை. அன்றைக்கு ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஒரே ஒரு நிபந்தனையை கர்த்தர் வைத்தார். சகல விருட்சத்தின் கனிகளை நீ புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்காதே. நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்ற நிபந்தனையை ஆதாமுக்கு ஆண்டவர் வைத்தார். ஆனால் பாருங்கள், இந்த முதல் மனிதன் ஆதாம் வீழ்ந்து போனவனாய் மாறினான். சாத்தானானவன் ஆதாம் ஏவாளை வஞ்சித்தது நிமித்தம் அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாதவனாய் மாறிவிட்டான். கீழ்ப்படியாமை அவனுக்குள் வந்துவிட்டது. கர்த்தருடைய பிரமாணத்தை விட்டு வழி விலகினான், கீழ்ப்படியவில்லை. அப்படி கீழ்ப்படியாதவனாய், கர்த்தருடைய பிரமாணத்தை விட்டு வழி விலகியவனாய், வீழ்ந்து போன மனிதனாய் மாறினான். ஆதாம் வீழ்ந்து போனவன். இன்றைய நாளில் கூட இந்த ஆதாம் முதல் மனிதனாய் இருக்கிற ஆதாம் வாழ்விலிருந்து, அவர் வீழ்ச்சியிலிருந்து ஒரு 3 காரியங்களை உங்கள் முன் காண்பிக்க விரும்புகிறேன். ஒருவேளை நமது வாழ்விலும் ஆண்டவருடைய பிரமாணத்துக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும்போது இந்த ஆதாம் சந்தித்த இந்த 3 பிரச்சனைகளும் நமது வாழ்வில் சந்திக்க கூடும். இன்றைய ஜெப நாளிலே இந்த ஆதாம் இடத்திலிருந்து நாம் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆதாம் இந்த நிபந்தனைக்கு, சட்டத்துக்கு, ஆண்டவர் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இந்த 3 வித தண்டனையை அனுபவித்தான். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க நான் இயேசுவின் பிள்ளை என்று? வேதம் சொல்கிறது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி
அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அருகாமல் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் இயேசுவின் பிள்ளையா இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், உங்களுக்காக இந்த பூமியில் வந்து உங்கள் பாவங்களுக்காக மரித்த இரட்சகரை விசுவாசிப்பீர்கள் என்றால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் பெற்றிருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. எந்த கடவுளையாவது இந்த பூமியில அப்பான்னு கூப்பிட முடியுமா? ஆனா நீங்களும் நானும் இந்த வானத்தையும் பூமியை படைத்த கடவுளை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அன்றைக்கு ஆதாமுக்கும் தகப்பன் தேவன் தான். ஆனால் நமது முன்னோடியா இருந்த ஆதாம் கீழ்ப்படியாமை என்ற ஒரு நிலைமை வந்தபோது அநேக ஆசீர்வாதங்களை இழந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் கர்த்தருடைய பிரமாணத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய நிபந்தனைக்கும் சட்டதிட்டங்களுக்கும் செவி கொடுப்போம். ஆனால் இந்த ஆதாம் போல் அல்லாமல் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் மாறப் போகிறோம். அல்லேலூயா. இந்த ஆதாமின் கீழ்ப்படியாமை தந்த விளைவு என்ன? ஒரு 3 காரியங்களை சுருக்கமாக உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதலாவது ஒரு காரியம் பாருங்கள். இந்த ஆதாம் கீழ்ப்படியாமல் போனதால் வந்த விளைவை பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். 9ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். கரமையத்துராமேன் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆதாமின் கீழ்ப்படியாமையினால் வந்த விளைவை கவனியுங்கள். முதல் காரியம், இவன் ஆண்டவருக்கு பயந்து ஒளிந்து கொண்டானாம். நான் இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், இந்த ஆதாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனபடியால் ஆண்டவரை விட்டு தூரம் போனான். இவனுடைய கீழ்ப்படியாமை தேவனுக்கும் இவனுக்கும் ஒரு பிரிவினையை உண்டாக்கி விட்டது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நெருங்கி உறவாடின இந்த தேவ மனிதன் இவனுடைய பாவத்தின் நிமித்தம், இவனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் ஆண்டவர் வருகிற சத்தத்தை கேட்டு ஒளிந்து கொண்டான், பயந்து ஓடினான். ஆண்டவரே அவனை நோக்கி கூப்பிடுகிறார், ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிட்டார். ஆனால் இவன் ஆண்டவருக்கு நெருக்கமாய் இல்லை, தூரமாய் மறைந்து கொண்டான், ஒளிந்து கொண்டான். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிரமாணத்தை விட்டு நம்ம மீறும் போதெல்லாம் நாம் ஆண்டவருக்கு தூரமானவர்களாய் மாறுகிறோம். ஆண்டவரை விட்டு வெகு தூரம் சென்று கொண்டே இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிற சின்ன சின்ன காரியங்கள் கூட அவருக்கும் நமக்கும் பிரிவினைகளை அதிகரித்துக் கொண்டே இருக்கும். இந்த ஜெப நாட்களில் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆதி மனிதன் ஆதாம் வீழ்ந்து போய் தேவனை விட்டு தூரம் போனது போல நாம் ஒவ்வொருவரும் தேவனை விட்டு தூரம் போகாமல் கர்த்தர் நம்மை காப்பாராக. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவன் யாருக்கும் தூரமானவர் அல்ல. பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க, உங்களுக்கு இயேசு தூரமானவர் அல்ல. அல்லேலூயா. ஆனா ஏன் கேள்வி, நீங்க இயேசுவுக்கு தூரமா இருக்கீங்களா, பக்கத்துல இருக்கீங்களா? இயேசுப்பா நமக்கு தூரமா இல்ல, நம்ம இயேசுவுக்கு பக்கத்துல இருக்குமா தூரமா இருக்குமா? பல நேரம் ஆதாமா மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு அவர் கூப்பிட கூப்பிட ஆதாம் பரவாயில்ல, அந்த விஷயத்துல ஆதாம பாராட்டணும்னு நினைக்கிறேன். ஆண்டவரே நான் கொஞ்சம் பயந்து ஒளிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றான். நம்மளால அது கூட சொல்றது கிடையாது. அவர் பேசாம கூப்பிடுட்டும், நம்ம போனை சைலண்ட் மோட்ல போட்டுருவோம்.
நம்ம டியூன் ஆஃப் பண்ணிடுவோம். ஆண்டவர் கூப்பிட கூப்பிட என் காது கேட்காது. அப்படி நம்ம இராதபடி ஆதாம் கீழ்ப்படியாமையா தேவனை விட்டு தூரம் போனது போல நாம் ஒரு நாளும் ஒருபோதும் ஆண்டவரை விட்டு தூரம் போகாமல் கிட்டே வர ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த ஜெப நாட்கள் நான் விசுவாசிக்கிறேன், இந்த 40 நாட்களும் நீங்க ஆண்டவரோடு நெருங்கி உறவாட கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆண்டவருடைய தொடுதலை நீங்கள் உணர்கிறவர்களாய் மாற ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதாம் கீழ்ப்படியாமையால் தூரம் போனார். நீங்களும் நானும் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் அருகே இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் பாருங்கள், இந்த ஆதாம் கீழ்ப்படியாமையால் வந்த பாதிப்பை விளைவை பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, பின்பு தேவன் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். இரண்டாவது காரியம் பாருங்கள் அன்பானவர்களே, இந்த ஆதாமின் கீழ்ப்படியாமையால் வந்த விளைவை கவனியுங்கள். இந்த ஆதாம் ஆண்டவருடைய கட்டளைக்கும் பிரமாணத்துக்கும் கீழ்ப்படியாதவனாய் போன போது இங்கே அவன் வாழ்வில் ஆண்டவர் அவன் மேல் வைத்த ஆசீர்வாதத்தை நீக்கி போடுகிறார். முந்தின அதிகாரங்களில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ஆதாம் ஏவாளை படைத்த போது ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதில் இருக்கிற ஜீவ சந்துக்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார். பூமியின் விளைச்சல் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்கும் என்று ஆசீர்வதித்தார். ஆனால் இங்கே ஆதாம் கீழ்ப்படியாதவனாய் போன போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், இனி உன் நிமித்தம் இங்கே சாபம் வந்துவிட்டது, நீ வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அடுத்த சில வசனங்களை பார்த்தீர்கள் என்றால் உனக்கு அது முள்ளா இருக்கும், உனக்கு அது முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் பூமிக்கே திரும்புவாய் என்கிற சாபமான வார்த்தைகளை ஆதாம் பெறுகிறார். இரண்டாவது ஒரு காரியம் நல்லா கவனிங்க அன்பானவர்களே, இவன் கீழ்ப்படியாமையால் போனது நிமித்தம் ஆண்டவருடைய சத்தத்துக்கும் சட்டத்துக்கும் நிபந்தனைக்கும் செவிகொடாமல் போனது நிமித்தம் தனக்கு தேவன் வைத்திருந்த ஆசீர்வாதத்தை இழந்தவனாய் போய்விட்டான். என்னுடைய ஜெபம் இந்த ஜெப நாட்களிலே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கூட நாம் இழந்து போகவே கூடாது. ஆமென் சொன்னா அல்லேலூயா சொன்னா நீங்க ஆசீர்வாதத்தை விரும்புறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆதாம் தனக்கு தேவன் வைத்திருந்த ஆசீர்வாதத்தை இழந்தான். அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்பினார். ஆனால் பாருங்க, அவனுடைய கீழ்ப்படியாமை அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இராதபடி மாற்றி போட்டது. இந்த ஜெப நாட்களிலே 40 நாட்களின் ஜெபத்தின் மைய கருத்தா இருக்கிற மாற்றம் உங்கள் வாழ்விலே இழந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் திருப்பிக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இயேசு வரும்போது அழகாய் சொன்னார், ஆதாம் இழந்ததை இயேசு கிறிஸ்து நமக்காக மீட்டெடுத்தார். ஆதாம் சாவை நமக்கு சம்பாதித்து கொடுத்தார், ஆண்டவர் இயேசு நமக்கு நித்திய ஜீவனை சம்பாதித்து கொடுத்தார். அல்லேலூயா. ஒருவேளை நமது தவறுகளால் நாம் பல காரியங்களை இழந்திருக்கலாம், ஆனால் இந்த ஜெப நாட்கள் நான் விசுவாசிக்கிறேன் நாம் இழந்தவைகளை திருப்பிக் கொள்ள ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஆதாம் கீழ்ப்படியாமையால் ஆசீர்வாதத்தை இழந்தான். நீங்களும் நானும் இந்த ஜெப நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவர்களாய் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்கள் என்று விசுவாசிக்கிறீர்கள்? எனக்கான ஆசீர்வாதம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆசீர்வாதம் ஆதாமுக்கு கர்த்தர் வைத்திருந்தார். நீ கஷ்டப்பட வேணாம்ப்பா, நீ ஆசீர்வாதமா இருப்ப, உனக்காக நான் ஒரு தோட்டம் வச்சிருக்கிறேன், உனக்காக நான் எல்லாம் வச்சிருக்கிறேன், நீ நல்லா இருப்ப அப்படின்னு நினைச்சா ஆசீர்வதிச்சிருந்தார். ஆனால் அந்த கீழ்ப்படியாமை அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரமான இராதபடி மாற்றி போட்டது.
ஆனா இந்த நாட்கள் நம்மை ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் மறுபடியும் கர்த்தர் புதுப்பிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோட ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இரண்டாவது காரியம் என்ன? ஆதாம் அவருடைய கீழ்ப்படியாமையினால் ஆசீர்வாதத்தை இழந்து போனவனாய் காணப்பட்டான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். மூன்றாவது காரியம் பாருங்கள், இந்த ஆதாமின் கீழ்ப்படியாமை என்ன பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது என்று பார்ப்போமானால், ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் இப்படியாக ஒரு வசனம் சொல்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போமாக. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரே மனுஷனாகிய ஆதாமினாலே பாவமும் மரணமும் இந்த உலகத்துக்குள் வந்ததாம். இந்த ஆதாமின் கீழ்ப்படியாமையின் தாக்கம் மனுக்குலத்துக்கே வந்தது. அதன் பின்பாக வந்த எல்லா மனிதருக்கும் இந்த ஆதாமின் பாவத்தின் தாக்கம் வெளிப்பட்டது. இன்றைக்கு முழு உலகத்தில் பாருங்கள், எத்தனையோ பாவமான காரியங்களை பார்க்கிறோம், எத்தனையோ அசுத்தமான காரியங்களை பார்க்கிறோம், பாவத்தின் விளைவுகளை பார்க்கிறோம். இதெல்லாம் என்னப்பா, என்ன பிரச்சனை, என்ன வேறு, எங்க போறதுலாம் அப்படி வேறு மாதிரி நீங்க பிடிச்சிட்டு போனீங்கன்னா யாரைத்தான் முதல்ல குறை சொல்லுவோம்? ஆதாமை தான் குறை சொல்லுவோம். சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, என்னை எதுக்கு பெத்த அப்படின்னு. அப்பா அப்பா அம்மா சொல்லுவாங்க, நாங்களும் யாரை தான் கேட்க வேண்டியது இருக்கு, என்னை எதுக்கு எங்க அம்மா அப்பா பெத்தாங்க கேட்க வேண்டியது. அவங்கள தாத்தா பாட்டி உயிரோடு இருந்தா சோத்திரம், நல்லா படுத்திருந்தா போய் கடையில போய் எழுப்பி நீங்க கேட்டா அவங்களும் சொல்லுவாங்க, எங்க அப்பா அம்மா எதுக்கு தான் என்னைய பெத்தாங்களோ தெரியல. இப்படி கடைசி வரைக்கும் பிடிச்சு போனா நீங்க யாரைத்தான் போய் எழுப்பணும்? ஆதாமை தான் எழுப்பணும். எழுப்பி, ஐயா ஆதாமே, நீ சும்மா இருந்திருக்கலாம், நீ செஞ்ச பாவம் எங்க மொத்த மனுக்குலத்தையும் ஒரு பாடா படித்திருச்சு ஐயா, இன்னைக்கு நாங்களும் பாடா படுறோம் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு ஆதாமின் கீழ்ப்படியாமையின் விளைவு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது. அது வேதத்துல ஆதாரம் இருக்கு. பாத்தீங்கன்னா, ஆதாம் பெற்ற முதல் மகன் காயின் கொலையாளியாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அவன் பாருங்கள், தன் சொந்த சகோதரனையே கொலை செய்தவனாய் இருந்தான். பாருங்க, அவனுடைய பாவத்தின் விளைவை பாருங்க. அவனுக்குள்ள இருந்த நற்குணங்கள் மாறி, தேவ சுபாவம் மாறி, கீழ்ப்படியாமைக்குள் வந்தபடியா, அசுத்தத்துக்குள்ளும் பாவத்துக்குள் வந்தபடியா, தேவ சுபாவம் மாறி பொல்லாத சுபாவம், சாத்தானின் சுபாவம் அவனுக்குள் நுழைந்து விட்டது. ஆதலால் மனுக்குலமே ஒரு பெரிய தாக்கத்தையும், மனுக்குலமே பாவத்துக்குள்ளும் மரணத்துக்குள்ளும் பிரவேசித்ததாய் மாறினது. கடமையத்துராமே சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. ஆனா அது மட்டும் நமக்கு முடிவல்ல. இந்த ஜெப நாட்களை நான் விசுவாசிக்கிறேன், நீங்க செபிச்சு தேவனோடு ஒப்புரவாகி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவங்களா இருப்பீர்கள் என்றால் உங்கள் நிமித்தம் ஆசீர்வாதத்தின் தாக்கங்கள் வெளிப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால் மரணம் வந்தது. ஆண்டவர் இயேசு ஒரே மனிதனுடைய கீழ்ப்படிதலினால் ஆசீர்வாதம் வந்தது. கடமையத்துராமே சொல்லுங்க. அல்லேலூயா. முந்தின மனிதன் ஆதாம் கீழ்ப்படியாதவனாய் போனபடியால் மனுக்குலம் பாதிக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு சிலுவையில் கீழ்ப்படிந்தவராய் இருந்தபடியால் மனுக்குலம் ஆசீர்வதிக்கப்பட்டு நித்தியம் சேர்க்கப்பட தகுதியாய் மாறினது. அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில், இந்த ஜெப நாட்களிலே நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிற பிள்ளைகளாய், ஆண்டவரோடு நெருங்கி உறவாடுகிற பிள்ளைகளாய், ஆண்டவருடைய வார்த்தைக்கும் கட்டளைக்கும் செவி கொடுத்து வாழ்வோம் என்றால் நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன், உங்க வாழ்வு அநேகருடைய ஆசீர்வாதத்தின் தாக்கங்களாய் மாறும். உங்க மூலமா அநேகர் ஆசீர்வாதமாய் மாறுவார்கள். உங்கள் சந்ததி ஆசீர்வாதத்தின் சந்ததியாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆதாம் கீழ்ப்படியாததுனால, ஆதாம் மீறுதல் செய்ததுனால அவன் பிள்ளைகள் பாவத்துக்குட்பட்டவர்களாய், பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் பாவங்களிலும் அசுத்தங்களிலும் வந்தார்கள். ஆனால் நீதிமானின் சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாறும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. நாம் கீழ்ப்படிகிற பிள்ளைகளா இருப்போமானா
நாம் கீழ்ப்படிகிற பிள்ளைகளாய் வாழ்வோம் என்றால் நமது மூலமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நமது மூலமாய் ஆசீர்வாதங்கள் வெளிப்படும். நமது மூலமாய் நமது தலைமுறை சந்ததி ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் மாறுவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க ஜெபம் நான் சொன்னது போல உங்களை மட்டும் நீங்க மாற்ற போறதல்ல, உங்கள் மூலமாய் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாமின் கீழ்ப்படியாமல் அவன் மாத்திரம் தண்டனை அனுபவிக்காமல் மனுக்குலம் பாவத்துக்குள்ளானது. ஆனால் நமது கீழ்ப்படிதல் மூலம் கர்த்தர் நம் மூலமாய் அநேகரை ஆசீர்வதிக்க போகிறார். நம் மூலமாய் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த ஜெபத்தில் நான் விசுவாசிக்கிறேன், உங்க மூலமா கர்த்தர் உங்க குடும்பத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார். நீங்க ஜெபிக்க போகிற இந்த ஜெபத்தின் மூலமா ஆண்டவர் உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பங்களுக்குள்ளே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்க போகிறார். மாற்றம் நிச்சயமே. ஆண்டவர் உங்கள் வாழ்விலே காரியங்களை மாறுதலாய் முடிய செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 40 நாட்களில் ஜெபத்தின் மைய கருத்தாய் நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். இந்த 40 நாட்களும் ஜெபத்திலே ஒரு மாற்றம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, என் வாழ்விலே காரியங்கள் மாறுதலாய் முடியட்டும் ஆண்டவரே என்று வைராக்கியமாய் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்விலே கர்த்தர் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். இந்த நாளிலே ஆதாம் வாழ்விலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டோம். அவர் கீழ்ப்படியாமையால் போனபடியால், அவர் ஆண்டவருடைய பிரமாணத்துக்கும் கட்டளைக்கும் செவி கொடுக்காமல் போனபடியால் வந்த விளைவை பார்த்தோம். முதலாவது விளைவு, அவர் தேவனை விட்டு தூரம் போனார். இந்த மாலை நேரத்துல நீங்க யாரும் தேவனை விட்டு தூரம் போயிடக்கூடாது. இயேசு உங்களை கரம் நீட்டி அழைக்கிறார். மகனே மகளே நருகே வா. ஒன்று ரொம்ப பெரிய விஷயம், உங்க உள்ளத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு இடம் கொடுங்க. ஆண்டவரோட நெருங்கி இருக்க உங்களை தீர்மானிங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இரண்டாவது காரியம், ஆதாம் ஆசீர்வாதத்தை இழந்தவனாய் மாறினான். என் ஜெபம், என் வைராக்கியம், என் வாஞ்சை, இங்க இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் உங்கள் வாழ்வில் ஆசீர்வாதங்களை ஒருபோதும் நீங்கள் இழந்து போகவே கூடாது. அது உங்களுக்கான ஆசீர்வாதம், உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம். தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் நாம் அதை இழந்து போக கூடாது. மூன்றாவது ஒரு காரியம், இந்த ஆதாம் செய்த பாவத்தின் மூலமாய் தலைமுறையே மனுக்குலமே ஒரு தாக்கம் உண்டானது, பாவத்தில் விழுந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வசனத்தை பற்றிக் கொள்வோம் என்றால் நம் மூலமாய் நமது தலைமுறை, இந்த முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் மூலமாய் என் குடும்பம், என் தேசம், என் சபை, என் பட்டணம், என் பிள்ளைகள், என் வீடு ஆசீர்வாதமாய் மாறப் போகிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.